நாங்கள் இப்போ தூவல் நீர்ப்பாசனத்தில் ஐயா இறைச்சி கொண்டு நிற்கிறேன். அப்போ நான் கண்டுட்டு வந்து பார்த்துட்டு கேட்ப பண்ணிட்டு வந்தேன்னா அப்போ இதை பற்றி சொல்லுங்க ஐயா, என்ன மாரி இப்போ இது பிரச்சனை இல்லை. ஏன்னா ரஜிக்கிறாக்கு இப்படி போட்டி போட்டு நாங்கள் மெயின்டைன் பண்ணி பண்ணிக்கலாம். நாங்கள் உங்களுக்கு போய் வாங்கி அந்த கிணத்துல தண்ணி கிணத்துல தண்ணி மிகுதியாக இருக்குது. கொஞ்சம் பழமையாக நாங்கள் 3 கிணறு வைக்கிறோம்னா ஒரு கிணத்தோட வச்சு போட்டு போடுவோம். மற்றபடி விளைச்சலும் ஓரளவு பரவாயில்ல போல தெரியுது எனக்கு. மற்ற இப்போ விட இந்த விளைச்சல் பரவாயில்ல. ஏனென்றால் இந்த ஏரியாவில் இந்த முறை இது நான் தான் இந்த போட்டி கிடக்கும். இந்த புத்தூரில் இந்த வெங்காயம் இந்த சொந்த செலவில் எனக்கு அரசாங்கம் மானியம் கூட சொந்த செலவில் எனக்கு ஒரு 40,000 ரூபாய் கிட்ட முடிக்கும். 100 கண்டு கிட்டத்தட்ட 1000 கண்டுக்கு கிட்ட கிடக்கு. எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ரத்த கூலி மிச்சம் கொண்டு வர அதுகள் எல்லாம் பிரச்சனை. மற்றது மருந்தடி விலை குறைப்பு. பழமையாக அடிக்கிறத விட அரைவாசி படம் அந்த பூச்சியில் தாக்கம் குறைவாக இருக்குதா. மற்ற தண்டெல்லாம் இன்னைக்கு பாருங்க பார்க்க தெரியுதா. தண்டெல்லாம் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் ஆரம்ப கட்டத்தில் நான் வச்சதால நெருங்கி அது பிரச்சனை இல்லை. விலகாய்க்கு கட்டிருக்கிறது மேரியில் செய்கிறதுக்கு போடும். இது இப்போ உங்களுக்கு நாளைக்கு அறுவடை கேட்ட மாதிரி நினைக்கிறீங்களோ? இந்த நினைப்பு காணுமோ? நாளைக்கு இந்த இது காணுமோ? இந்த நினைப்பு காணும். நாங்கள் ஒன்றும் செய்யலாம். ஏன்னால் கூலியாக்க அந்த தொழிலுக்கு வாராக்கள் விலை குறைஞ்சிடணும். இப்போ அடுத்த சந்ததியோட இந்த தொழில் அடுத்த சந்ததிக்கு இந்த தொழில் மிஷினரி தான். எல்லாம் மிஷினரி ரோபோ தான் வச்சு செய்யும். ரோபோவுக்கு நாங்கள் எத்தனை ரோபோ வச்சுருக்கணும். ஒரு வீட்டில் ஒவ்வொரு பயிருக்கும் ஒவ்வொரு ரோபோ வச்சுருக்க வேண்டி வந்துடும். அது கத்திரிக்காய் ஆகிறதுக்கு வெங்காயம் நடுறதும் வித்தியாசம். வேறு என்ன நாங்கள் இதில் சொல்கிறோம். மற்றபடி இது பிரச்சனை இல்லை எனக்கு. இது உங்களுக்கு ஒரு ஈஸியான வேலை. எத்தனை நாளைக்கு ஒருக்கா இது இப்படி இறப்பிய? நான் 3 நாளைக்கு ஒருக்கா தண்ணி வளமையாக விட்டு கொண்டு வா. இந்த கொஞ்சம் நெருக்கமாக ஒரு நாளைக்கு சில வேலைகளில் காஞ்சி ஈரத்தை மற்றபடி தாய்க்கால் வைக்கிறாருந்தா தண்ணி கூட போனோடனே பாத்தியில் தண்ணி நின்று இந்த வெங்காயம் கொஞ்சம் நீரல்கள் அந்த பிரச்சனை இருக்குது. ஏகசகட்டமாக பார்க்கல பழமையாக அடுத்த வயல்களில் அது கொஞ்சம் பாத்தியில் அரைச்சதால் சில பாத்திகள் அப்படியே நீரல்கள். இது கழித்தர தானே வயல் செய்ய நெல்லு தர இனி கசனை தரேன்னு சொல்கிறாங்க. தண்ணி வத்தி போட்டாங்க மற்ற உங்களுக்கு இந்த நீர்வேலி சிறுப்பட்டிக்கு நடுக மழை பெய்கிற மற்ற இடங்களில் வெய்யாட்டிக்கும். இல்லை அது மேலாது மழை பெய்தாலும் அந்த மழை வாய்க்கால் தண்ணி இருக்குல்ல தண்ணி முழு தண்ணி இந்த ஊரில் உள்ள தண்ணி முழுக்க இந்த மழைவாலாம் குடிக்கும். மழை பெய்தாலும் பயம் இல்லாமல் நிற்கலாம். மீடியா தான் நடக்கு பாத்திர நட்டு வெங்காயம் தெரியாத அளவுக்கு தண்ணி 3 வருஷத்துக்கு கோப்பையில் நான் பார்த்தேன்னா இந்த இப்படி இடப்பாத்தியணும் வைக்கல 2 சைட்டும் பாத்தி அமைச்சு. சரி அது என்ன சிஸ்டம். நான் இடப்பாத்தி என்றால் புல் எடுக்கிற சொல்லுவேன். மற்றது நாங்கள் பூ முறிக்கைக்குள்ள பாத்திரத்தில் உலக தேவையில்லை. ஆனால் இது கூடி போய் நெருங்கி போயிட்டு அந்த பாத்தி வாய்க்கால் இடப்பா இது இருக்குல்ல கொஞ்சமாக வெட்டி இருக்குதான். கொஞ்சமாக வெட்டிஇருந்தால் இந்த மாதிரி அரியந்திர காயை கூட வச்சுக்கோங்க. ஐடியா கொடி பயிர்களுக்கும் பிரச்சனை. அது தண்ணி மழை இது ரெயின் கோஸ் தானே. ரெயின் கோஸ் சும்மா அடித்து கொண்டு இருக்கும். நாங்கள் குறைச்சி விடலாம். இந்த வேல்வை குறைச்சி விட்டால் கணக்காக இருக்கும். வேறு மிஷின் தான் ரைக்கிறது. இப்போ துவலில் ரைக்கணும். துவல் என்றால் முழுக்க திறந்தது. துவல் என்றால் அது அடிக்கிற கூட அது பாருவாங்க. ரைக்கிறதா நாங்கள் அதை அப்போ இது நீங்கள் புதுசாக செய்கிற விவசாயிகளுக்கு நல்ல மண்டு சொல்கிறீங்க. இந்த இது அமைக்கிறா இந்த முறை எல்லாரும் வந்து பார்த்துட்டு இந்த ஏரியாவில் உள்ளது அந்த ஏரியாவில் செய்கிறது உங்களை போல் போக்கால வழிபோக்கு வந்து சந்திக்கிறது. ஏன்னா இந்த சுத்தத்தை பற்றி என்கிட்ட ஒரு 15-20 பேருக்கு மேலே விளையாடு.
அநேகமாக பாரம்பரிய நாங்கள் கோயிலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60 இருக்க மாட்டேங்கிறேன். ஆரம்பத்தில் கொஞ்சம் முதல் கொஞ்சம் தேவைப்படுது. பெரிய விவசாயிகளுக்கு அது ஒரு நல்ல வருமானம் உள்ள விவசாயிகளுக்கு அது போட்டேன். ஏன்னா இது இப்போ பாவிச்சு போட்டு கொண்டு வீசுகிற சாமான் இல்லை வீட்டில் பாதுகாப்பாக வச்சுருந்தாலும் இன்னொரு பயிருக்கு பாவிச்சு. மற்றது இப்போ இது நீங்கள் நினச்ச பிறகு என்ன மாதிரி இப்போ எத்தனை நாளைக்கு இருக்கா அப்படி விடுற நீங்கள் தண்ணி? 3 நாளைக்கு ஒரு காலம் விட்டு ஒரு நாளைக்கு அந்த உங்களோட நிலத்தை பார்த்து உங்களுக்கு அந்த எனக்கு கிணறு சின்ன கிணறு ஒரு 8 மணிக்காக தண்ணி ஹீட்டாகுன்னா அப்படி பார்த்து இப்போ ஒரு கிணறு தண்ணி இப்போ போதும். எல்லாத்துக்கும் ஆனால் பழஞ்சாறு வைக்கிறேன்டா ஒரு நாள் சேர்ந்து அடுத்த நாள் காலையிலே வைக்க வேண்டிய கட்டம் காத்தியில் அரைக்கிறேன். ஏன்னா காத்தியில் எங்கே வைக்கிற ஊனவண்டா தேர்ந்து அங்கே பூரா கிடையாது. இங்கே திரும்ப இந்த பாத்தி இருக்கல இந்த பாத்தி திரும்ப தண்ணி முழுக்க தண்ணி வச்சுக்கூடாது. விவசாயிகளுக்கு எடுத்துரைச்சபடியாகவும் நீங்கள் இந்த முறை முதலாக செய்து அதில் உங்களுக்கு மன திருப்தியாக இருக்கு. நீ நாளை தான் உங்களை அறுவடை செய்ய போறீங்க. ஆனால் இப்போ பயிரை பார்க்கவே உங்களுக்கு விளங்கும் தானே? பயிரை பார்க்கல விளங்க எனக்கு பிரச்சனை இல்லை, நோயும் இல்லை, நோய் அடிக்கல. மற்றது அநேகமான நாட்கள் நமக்கு பரவாயில்லைன்ற மாதிரி சொல்லி நிறைய போகவே கூடாது. அதே செய்திருக்கு பாரம்பரிய பார்க்கும் ஆண்டவன் செய்யலாம், அழைக்காட்டி இங்கே செய்யலாம். ஆண்டவன் அழைத்தால். எத்தனை வயசு உங்களுக்கு? 65க்கு மேலே. 65 கிடக்கு தானே வயசு. 75-80 வரையும் இருக்கிறேன் தோட்டக்கார். அப்படி எல்லாம் ஆசைப்படும் ஈராசை கூடி தரித்திரம். ஏன்னு நாங்கள் 70 வயது தாண்டினோடனே நாங்கள் புல்லு பிடிக்கும். புல்லோட சின்னப்பு சரி, அதெல்லாம் சாத்தியப்படாது. ஆனால் நீங்கள் உழைச்சாக்கல்லானே அப்படியும் உங்களுக்கு உடல் வலிமை இருக்குது. நீங்கள் அதை பற்றி கடவுள் கூப்பிட்றேன் போக வேண்டிய. சரி, மனிதனுக்கு சாராதிரி வயசு 70 72 தானே எங்கட இலங்கை. இது 72 சராசரி வயசு. எங்களுக்கு 70 காணும். 70 வயதுக்கு மீது எங்களால் முடியுமா இருந்தால் அது லாபம். பிள்ளைகளுக்கு லாபம். பிள்ளைகளுக்கு உதவி செய்து கொண்டு இருக்கு. நாங்களுக்கு என்ன செஞ்சிடணும் சொல்லுவாங்க. சரி, அந்த நேரம் தொழில் எனக்கு கிடைக்கு. விவசாயம் நல்ல தொழில், நானும் விரும்பி செய்கிறேன். மதிக்கிறான். மற்ற பொம்பளையும் கொடுக்குறாங்கல்ல விவசாயி. விவசாயி பொம்பளையும் இல்லை. விவசாயத்தில் அவனுக்கு கௌரவம். அவன் தான் அவனுக்கு ஒரு கௌரவம். இந்த பஸ்ஸில் ரயில் மேலே அவனை மறைச்சு அதெல்லாம் இணையமா நாகல்றதும் இல்லை. நான் கணக்கே கலக்கி இல்லை இல்லை இல்லை. அதில் விஷயம் இருக்கு ஐயா. நீங்கள் எல்லா விவசாயிகள் கவலையும் இல்லை. ஓரளவுக்கு அவனுக்குரிய கூலி வேதனத்தை கொடுப்போம். அவனுக்குரிய கௌரவத்தை கொடுப்போம். விவசாயி இல்லாட்டி நீங்கள் சோறு சாப்பிடுங்க. நான் சோறு எல்லாரும் இப்போ டாக்டர் ரெண்டானா இன்ஜினியர் ரெண்டானா சோறு தானே சாப்பிடுவோம். நாங்கள் சோத்தை எங்களுக்கு தேவையானது நாங்கள் உற்பத்தி உற்பத்தி நெல் விதைக்கு இப்படி பயிர் செய்யணும், மரக்கறி செய்யணும். இங்கே மற்றும் சின்ன கடல் உணவு அது ஏதாவது வேண்டி நாங்கள் சாப்பிட்றது ஒழியே மற்றபடி அநேகமாக வருடத்தில் 60 நாளைக்கு நாங்கள் எங்கெந்த பயிரிலே நாங்கள் வாழ்ந்தோம். சரி, நன்றி ஐயா. இதில் ஒரு போடக்கூடாது. கொஞ்சம் தள்ளி ஒரு இடைவெளி விடுவோம்.
மற்றபடி இதுதான் கம்பு வளர்ந்த உடனே ஓ கம்பு அதை மூடுது அந்த ஓட்டி இப்போ நடுவக்காரருக்கும் இந்த சிஸ்டம் தெரியா புதுசாக வைக்கும் முதல்ல சரி பாருண்ணா ஐயா போட்டு